அப்ப ரிஸ்க் எடுத்து முத்துப்பாண்டி எடுத்து காப்பாத்தி அமுச்சு வச்சா என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம அவன் மில்லுக்கு போற லாரியிலே ஏறி அவன்டே போய் மாட்டிப்பான். இந்த பாயிண்ட்ல இருந்து இவரை காப்பாத்துற பொறுப்பை வேலையை ஏத்துக்கிட்டான். இவன் பேசாம கூட ஓட்டினா மட்டும் போதும். அதை பண்ணாளா? அதுவே ஃபெயில். உசுர பணையம் வச்சு ஆட்டு மந்தையில ஒளிஞ்சிட்டு இருக்கப்போ கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மயக்கம் வேற. மதுரைக்கு மேட்சுக்கு வந்த பாவத்துக்கு இவன் வேலு போய் அவளை கூட்டிட்டு ஓடுனது பார்த்தா இதுக்கப்புறம் தூக்கிட்டு வேற ஓடுவான். செக் போஸ்ட் தாண்டறப்ப மூடிட்டு ஒளிஞ்சிருந்தா மட்டும் போதும். லிட்டரலி she has to do nothing. சனியே உன்னை என்னைக்கு பார்த்தா அன்னைக்கு பிடிச்ச சனியே. இதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு கூட்டு வந்து ஒளிச்சு வச்சு சாப்பாடு போட்டா இப்ப படுத்த பாட்டுக்கு வேலு இடத்துல வேற யாராச்சும் இருந்தான்னு வைங்களேன், இவ்வளவு முத்துப்பாண்டிக்கிட்டே போய் கொடுத்து இந்த தண்டத்தை நீயே வச்சுக்கொண்டு வந்துருவான். ஆமால இதை கூட நான் நோட் பண்ணாம வந்திருக்கிறப்பா. போன் பூத்துக்கு போறேன் வேலு அப்பன்ட்ட மாட்டி அதோட நிறுத்தாம வேலு குடும்பத்துல எல்லாத்துக்கும் ஆல்ரெடி இவளை தெரியுன்ற மாதிரி வேற கிளைம் பண்ணி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிடுவான். இவ்வளவுத்தையும் கடந்து வேலு ஃபாரின் கமிச்சு வைப்பான். போனாலா திரும்பியும் வந்து முத்துப்பாண்டிக்கிட்டே மாட்டிப்பான். இப்ப இவன் நியாயமா என்ன பண்ணணும்? சரி வீட்டை விட்டு மட்டும் இல்ல நாட்டை விட்டே அமிச்சா கூட நம்ம திருப்பி முத்துப்பாண்டிக்கிட்டே வந்து மாட்டிக்கிற மாதிரி தரிசனம் பிடிச்ச கேஸ்ன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழணும். ஆனா இவ முத்துப்பாண்டிய வேலு கூட சிங்கிள்ஸ் போக சொல்லுவான். சனியே சனியே சனியே. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வில்லன் வந்து முத்துப்பாண்டி கிடையாது, த்ரிஷா தான். எவ்வளவு மண்டகரா, ஒன்னா ரெண்டா 7 வாட்டிக்கிட்ட தப்பு பண்ணியிருக்கான். பியா உள்ள த்ரிஷா பியா உள்ள ஸ்டில் நவ் தனலட்சுமிஸ் ப்ராப்ளம் டு வேலு. இப்போ வரைக்கும் கரெக்டு, இப்போ வரைக்கும் நான் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அடப்பா அவங்க யார் தெரியுமா? யாரு? சின்ன சிஎம்மா. நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி